அறிவோம் ஆன்மீக நாமம் அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். போன வீடியோவில் பொங்கல் பண்டிகை பற்றின முன்னுரையை நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவில் போகி பண்டிகை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். மார்கழி மாதம் இறுதி நாள் தக்ஷான காலம் முடியுது. அந்த நாளில் தான் போகி பண்டிகை நம்ம கொண்டாடுறோம். அன்னைக்கு வீடு வாசல் எல்லாமே நம்ம சுத்தம் செய்வோம். பழைய குப்பைகள் அனைத்தையும் களைந்து விடுவோம். பழையன கழிந்து புதியன புகுதல், அதாவது நமக்குள்ள உள்ள பழைய துயரங்கள் எல்லாமே முடிஞ்சு புது வாழ்வு ஆரம்பமாகும் நேரம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை பிறக்கும் காலம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அன்னைக்குன்னா வீடு வாசல் எல்லாமே நம்ம சுத்தம் செய்வோம். அன்னைக்கு ஒரு முக்கியமான சடங்கு ஒன்று நம்ம செய்வோம். அதுதான் காப்பு கட்டுற சடங்கு. நல்ல நேரம் பார்த்து வீட்டு வாசலில் காப்பு கட்டுவாங்க. இதை ஏன் செய்கிறாங்க அப்படின்னா, தொற்று நோய்கள் எதுவும் நம்மை தாக்காமல் இந்த வருடம் முழுவதும் நம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டி இந்த சடங்கை நம்ம செய்கிறோம். அந்த காப்பு கட்டுறதுக்கு நம்ம என்னெல்லாம் வைப்போம் அப்படின்னா, ஆவார இலை, சிறுப்பிழை, வேப்பிலை, மா இலை, அது கூட சில இலைகள், துளசி, இதை மாதிரியும் வச்சுக்கிறாங்க. இந்த நாலுமே முக்கியமாக இருக்குது. ஆவார இலை, சிறுப்பிழை, வேப்பிலை, மா இலை, இதை வச்சு காப்பு கட்டுறோம். இந்த மூலிகைகள் எதுக்கு அப்படின்னா, ஆவார இலை ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ சித்தர் பாடல் ஒன்று இருக்குது. உடல் சூட்டை தணிக்கிறதுக்கு, சக்கரை நோய் தீர்வாக இது இந்த ஆவார இலை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது போன்ற நிறைய சிறப்புகள் இந்த ஆவார இலைக்கு இருக்குது. அதுபோல் சிறுப்பிழை, சிறுநீரக சம்மந்தப்பட்ட நோய்கள், சிறுநீரகக்கல், இதுக்கெல்லாம் தீர்வாக இருக்குது. வேப்பிலை கிருமி நாசினி. இது எதுவும் கிடைக்கலன்னா கூட வேப்பிலை, மா இலை வைத்தாவது அன்று நம்ம காப்பு கட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுதான் ஒரு முக்கியமான சடங்காக போகி பண்டிகையில் நம்ம செய்கிறோம். ஓகே, போகி பண்டிகை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது நம்ம தை பொங்கல் திருநாள் அன்னைக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.